கைஸ், தரமான பெரிய சம்பவம் நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடங்கள்ல எல்லாமே அதிகமாக இந்த மாதிரி டெம்பிள்ஸ், ஃபேமஸான டெம்பிள்ஸ் இருக்கிற காரணத்தினால ஃபாரினர்ஸ் யாருக்குமே ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து நான் வந்து சீப்பான ப்ரைஸில் ஒரு 200ல் booking.comல புக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு செக்இன் பண்ணுறதுக்கு கீயை கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து வாரீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ நான் சொன்னேன் ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு. ஸ்ரீலங்கா நான் சொல்லிட்டு அப்படியே கீயை வாங்கி எடுத்துட்டாரு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாரி சார், எங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸுக்கு வந்து ரூம் கொடுக்குறதுக்கு அலவுட் இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஆக்சுவலி அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னே எனக்கு தெரியலை. தனியாக பேக் வேறு பெருசு. ஸோ தனியாக சர்வை பண்ணணும் உண்மைக்கு அவ்வளோ கஷ்டம். ஏகப்பட்ட ரூம் இருக்குது இந்த இடங்களில், ஒரு ரூமில் கூட இடம் தரல. ஸோ சில இடங்களில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஓனரை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புக் பண்ண ஓனரை வந்துட்டு வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ரூம் பார்த்தோம். 1000 rupees 2000 rupees சின்ன ரூமுக்கு அந்த மாதிரி ப்ரைஸ் தான். லாஸ்ட்டாக வந்து 600க்கு வந்து ஒரு ஆள் எக்ரி ஆகி, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே பாருங்கள், ஜனுசின்னு சொல்லி இங்கே நைட்டுக்கு 1 மணிக்கெல்லாம் கைஸ் வந்து கதவு தட்டுறாங்க. இதுதான் ரூம் இந்த இருக்குது. நான் உங்களுக்கு ரூமை போயிட்டு நார்மலாக காட்டுறேன் பாருங்கள். 600 rupees ரூமை பாருங்கள். எனக்கு கேஷ் வந்து இங்கே நான் ப்ராப்ளம்னு சொல்லலை. என்ன விஷயம்னா சேஃப்டியே இல்லை இந்த ரூமில். யாராச்சும் பாருங்கள், இதான் ரூம் பாருங்கள். பெட்டே இல்லை. இது இந்த இடத்துல தூங்கினா பெட்ஷீட் எதுவுமே இல்லை. வாஷ்ரூம் பாருங்கள். இந்த இடத்தையே ஃபுல்லாக பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு இடம் தான். சரி, என்ன செய்யற, பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ கிடைச்சதே பெரிய விஷயம்னு சொல்லி ஸ்டே பண்ணிட்டு இப்போ காலையில் வந்து எழும்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துட்டு இருக்கேன். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ ஒடிஷா மாநிலத்தில் பூரின்னு சொல்லக்கூடிய ஒரு கோஸ்டல் லைன் ஏரியாவில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பூரியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து விசிட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இந்த பூரின்னு சொல்கிற, அதாவது இந்த ஒடிஷா மாநிலத்தோடைய கேபிட்டலான புவனேஸ்வர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் மாதிரி ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு ஏரியானால ரூம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏதோ பண்ணி எடுத்தேன். இன்றைக்கி வந்து காலையில் இப்போ 6:30 ஆகுது, ஏர்லி மார்னிங் எழுப்பி உட்காந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஜெகநாத் ஸ்ட்ரீட், அதாவது ஜெகநாத் டெம்பிள்னு சொல்லி பூரி ஜெகநாத்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து அவ்வளோ விசேஷம் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த டெம்பிளை பற்றி. நிறைய சீக்ரெட்டான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து லைவாகவே உங்கள்கிட்ட காட்டிட்டு அந்த இடத்த பற்றின ஏகப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ கம் லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக பூரி ஜெகநாத் டெம்பிள் வந்து ஃபேமஸ்னால நம்ம மொபைல் ஃபோனோ இல்லை கேமராவோ பேக்கோ எதுவுமே கொண்டு போயிடாது. ஸோ மேக்ஸிமம் நான் வெளியே இருந்து ஏழுமான விஷயங்களை காட்டிட்டு நான் டவுன்லோட் பண்ணி சில ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸோட இந்த ஹிஸ்ட்ரியை வந்து அப்படியே கொண்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு கேட்குறவங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையில் 6 o'clock எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்தியாவில் இருக்க ஒடிசா மாநிலத்தோட தலைநகரமான புவனேஸ்வர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல பூரி ஜெகநாதர் ஆலயம் இருக்கு. பேச்சு வழக்குல பூரின்னு சொல்றோம், ஆனா அது புரி ஜெகநாதர். சரி, இப்போ தல வரலாற பார்க்கலாம். கிருஷ்ணாவதாரத்தோட முடிவுல கிருஷ்ணன் மேல வேடனால அம்புப்பட்டு அவரோட உடல் மரக்கட்டையா மாறிடுச்சு. அந்த மரக்கட்டை அவரோட இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டம் போய் சேர்ந்துச்சு. பூரியா ஆண்ட இந்திர தூய்மன் மன்னரோட கனவுல வந்த கிருஷ்ணன் மன்னருக்கு ஒரு கட்டளை இட்டாரு. கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு கடல்ல மிதந்த அந்த மரக்கட்டையை எடுத்து சிற்பி ஒருவரோட உதவியால சிலை செய்ய முடிவு பண்றாரு மன்னர். ஆனா அந்த சிற்பியால சிலை செய்ய முடியாம அவர் பயன்படுத்தின உளி 2ஆ உடைஞ்சு போகுது. அப்போ அங்க வந்த வயதான முதியவர் ஒருத்தர், சிலைய 21 நாளுக்குள்ள நான் செஞ்சு கொடுக்கறேன், ஆனா 21 நாள் நான் செய்ய போற அந்த அறைக்குள்ள யாரும் உள்ள வரக்கூடாது, சிலையையோ என்னையோ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த வயதான முதியவருக்கு 21 நாளுக்கு என்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுக்கறாரு மன்னர். ஆரம்பத்துல 3 நாள் மட்டும் தான் ஒலி சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒலி சத்தம் கேட்கலன்னு மன்னர் கதவை திறந்து அறைக்குள்ள போயிட்டாரு. அந்த பெரியவர் உருவத்துல வந்த நாராயணர் கோவப்பட்டு நான் சொன்ன வார்த்தையை மீறி உள்ள வந்ததால இந்த கோவில் இருக்க எல்லா சிலையும் அறகுறையா தான் இருக்கும், அததான் நீங்க வழிபடணும்னு ஒரு கட்டளை இட்டாரு. நாராயணன் சொன்னதை கேட்டு அப்படியே வழிபாடும் செய்யறாரு மன்னர்.
அவருக்கு அப்புறம் வந்த தையுமா அப்படிங்கிற மன்னர் கோவிலை சீரமைக்கிறாரு. அப்படி தொடர்ந்து பல மன்னர்களோட ஆட்சியில கோவிலை கொஞ்சம் கொஞ்சமா சீரமைக்கிறாங்க, திருப்பணிகளை ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சரத முறைப்பாடு ஆரம்பிக்கப்பட்டு இந்த கோவிலோட மேற்குல 8 உலோக கலவையாலான நீர் சக்கரம் உருவாக்கப்பட்டது. ஏழைகளோட காவலன்ற பொருளோட பதித பவன் பவனான்னு இந்த கோவிலோட மேல பறக்கிற கொடிய சொல்றாங்க. பூரி நகர எல்லையில இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தாலே அந்த கோவிலோட உச்சியில பறக்கிற இந்த கொடி தெரியுமா? இந்த கோவிலோட பிரசாதங்கள் எப்பவுமே புத்தம் புதிய பானைகள்ல தான் செய்வாங்க. அதுவும் ஒண்ணு மேல ஒன்னா 9 பானைகள் வச்சு சமைப்பாங்க. எப்பவுமே கீழே இருக்க பானையில தான் சாதம் முதல்ல வேகும். ஆனா இந்த கோவில்ல 9 பானைகள், அதாவது மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேலன்னு சொல்லி 9 பானைகள்ல இருக்கிறதும் பதமா வெந்து பிரசாதமாது. அந்த பானைகளை இறைவனோட சந்நிதியில வச்சு அதுக்கப்புறம் தான் பக்தர்களுக்கு கொடுக்கறாங்க. பல ஆச்சரியங்கள் இந்த கோவில்ல அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் ஆடி மாத பௌர்ணமியில தொடங்கி 9 நாட்கள் நடக்குது ரத யாத்திரை. இந்த தேர் திருவிழாவை குண்டிசா யாத்திரை, கோஷ யாத்திரை, நவதின யாத்திரைன்னு பல பேர்களாலும் அழைக்கிறாங்க. ஜெகநாதர், பலபத்ரர், இவங்களோட சகோதரி சுபத்ரை 3 பேரும் அவங்களோட சொந்த மண்ணுக்கு தனித்தனியா தேர்ல போய் 7 நாட்கள் அங்கேயே தங்கி திரும்பவும் பூரிக்கு வர ஒரு ஐதீகத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த திருவிழாவை நடத்துறாங்க. இதுல ஒரு புதுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் மரத்தினால் ஆன புதிய தேர்களை உருவாக்குறாங்க. இதுக்கு மேல அலங்கரிக்க 1100 மீட்டர் வண்ண வண்ணமான துணிகளை பயன்படுத்துறாங்க. மூலமூர்த்திகளே தேர்ல எழுந்தருள்வது இந்த ரத யாத்திரையோட முக்கிய அம்சமா பார்க்கப்படுது. பாரம்பரிய வழக்கப்படி தேரோடும் ரத்தன வீதிய தங்க துடுப்பத்தால பூரி நகர மன்னர் சுத்தம் செய்வாராம். முதல்ல பலபத்ர தேரும், அதுக்கப்புறம் சுபத்திரையோட தேரும், அதுக்கப்புறம் தான் இறுதியா ஜெகநாதர் எழுந்தருளி அவரோட தேர் புறப்படுமா. பூரி ஜெகநாதர் ஆலயத்தில இருந்து மேற்குல ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க குண்டிசா கோவிலை நோக்கி செல்ற ரத யாத்திரையோட ஒரு பகுதியா வழியில இருக்க மௌசிமா கோவில்ல ஓய்வெடுத்து அதுக்கப்புறம் தான் இவங்க பூரி ஜெகநாதர் கோவில வந்து அடைவாங்களாம். ஆதிசங்கர பகவத் பாதலியோட திருப்பாதங்கள் பட்ட புண்ணிய பூமி தான் இந்த பூரி நகரம். அவர் நிறுவன திருமண்டலங்கள்ல பூரி நகரும் ஒண்ணு. ஸ்ரீராமனுஜர், மத்தவாச்சாரியார் போன்ற பலரும் ஜெகநாதரோட ஆலயத்துல தங்கி ஜெகநாதரை தரிசித்து அவரை போற்றி பாடலும் பாடியிருக்காங்க. ஜெகநாதர் உருவானதை பத்தியும் அவரோட கோவில் ரகசியங்களை பத்தியும் இந்த வீடியோல சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா, அந்த கழுத்தில் போட்டுட்டு இருப்பாங்க, அந்த என்ன சொல்கிறது, இதுக்கு என்ன ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்க ரஜினியோட ஒரு படத்தில் இந்த இதை போட்டுட்டு இருப்பாரு, ஏதோ சொல்லுவாங்க, அதுக்கு தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பாருங்க. இந்த இடத்துல வந்து பஸ் எல்லாமே இருக்குது தானே. இது வந்து கோனாக் போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. கிட்ட போயிட்டு கேட்டு பார்ப்போம். கோனாக் போகிறேன்னு சொன்னால் போய்க்கலாம் அப்படியே. भाई कोणार्क बस कितना मिनट? हाँ एक कोणार्क जाना है। हाँ ये बस है, ये 100% चेंज करना पड़ेगा। अच्छा दिन भर का जाओगे? हाँ ए नहीं दिन भर का प्रोग्राम ये वाला घूमोगे? नहीं 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 अरे कम रेट है, 250 रुपया में दिन भर का प्रोग्राम। कोणार्क ஸோ இந்த பஸ்ஸில் வந்து கோனாக் போகலுமோ தெரியல, கேட்டு பார்ப்போம். பை கோனாக் बस स्टैंड में பஸ் ஸ்டாண்ட் இது போகாது போல், பார்ப்போம் போயிட்டு. அந்த இடத்துல இருந்து பஸ் எடுத்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசுகிறது விளங்குறது இல்லை. எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரியும், அதால் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த இடத்துல வந்து டூர் கைட் மாதிரி இவங்க 5-6 டெம்பிள்ஸை வந்து கவர் பண்ண மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நமக்கு அது தேவையில்லை. ஸோ நம்ம வந்து எல்லாமே ஓனாக தான் பண்ணிக்கிறோம். அதனால் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போனோம்னு சொன்னால் இந்த பூரி பஸ் ஸ்டேஷன் வரும். அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த பஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம கோனாக்சுன் டெம்பிளுக்கு வந்து போகிறது தான் இப்போ வந்து போக போகிறோம். பார்ப்போம், மேக்ஸிமம் எவ்வளோ சீப்பான வேலை ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ சீப்பான வேலை ட்ராவல் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே ஏரியாவே பரபரப்பாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, ஏகப்பட்ட கடைகளா. முனிசிபல் மார்க்கெட் பார்த்துருவோமா.
கார் ஃபெஸ்டிவல் ரெகுலர் பஸ்ஸா கோனாக்கு எப்படி போகிறது போயிட்டு கேட்போமாங்க. இங்கே டூரிஸ்ட் பஸ்ஸுன்னு சொல்லி இந்த ஏரியாவில் நிறைய பஸ் இருக்குது. போயிட்டு ஒவ்வொன்றா பார்த்துருவோமே. सर पूरी कोणार्क बस स्टैंड चले जाओ. बस स्टैंड दूर है थोड़ा सा आगे जाए दिख रहा है. ओके ए हाँ, पूछ ओके थैंक यू.